ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஆரிகேமி பர்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு கொஞ்சம் மாதமாகவே நம்ம வீடியோ போடல, ஏன்னா நமக்கு டைம் கிடைக்கல. ஸோ இப்போ டைம் கிடச்சிருக்கனால நம்ம ஒரு வீடியோ போடலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ ஆரிகேமி பர்ஸ்னால் ஸோ இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேக் சைடு அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுக்குள்ளே இது மாதிரி உள்ள ஓப்பனிங் மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது காயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்யுதுங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நான் என்கிட்ட அவ்வளோ திக்கான பேப்பர் இல்லை. என்கிட்ட இது மாதிரி தின்னான பேப்பர் தான் இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக வேணும். ஸோ எத்தனை சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இஷ்டம் தான். அந்த அளவுக்கு பர்ஸ் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு திக்கான பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். தின்னான பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அதை இங்கே பாருங்கள், நான் தின்னான பேப்பர் தான் யூஸ் பண்ணேன், அதுக்குள்ளே கிழிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் திக் பேப்பராக கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட தின் தான் இருக்குது. ஸோ கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இதை பாதியாக ஃபோல்டு பண்ணணும். இதை பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. இப்போ உங்களுக்கு பாதியாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். செகண்ட் ஸ்டெப் இதை எப்படி பண்ணணும், இதையும் இப்படி பாதியாக மடிச்சுக்கணும். ஓகே, அப்புறம் அதை அப்படி நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணுறங்க. ஸோ தட் உங்களுக்கு நடுவில் ஒரு லைன் வரும். ஸோ இப்போ இங்கே இருக்கிறத இந்த நடுவில் இப்படி மடிச்சிருங்க. இதை பாதியாக மடிச்சிருங்க, இன்னொரு பாதியாக. இது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது இங்கே பாருங்கள், இது மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இதோ இங்கே ஒரு சின்ன, அதாவது இப்போ அந்த மாதிரி ட்ரையாங்கிளாக இருக்குது. இப்போ அதுக்கு நடுவில் சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கும். இதோ இந்த ஓப்பனிங்கில் இப்படி மடிச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் பண்ணணும். இந்த ஓப்பனிங்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி மடிச்சிடணும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போது இங்கே உங்களுக்கு இந்த ரெண்டு ஷீட்டும் உள்ளே இருக்குது. இப்போது இந்த ரெண்டு ஷீட்டும் எக்ஸ்ட்ராவாக வெளியில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேக் சைடில் இப்படி மடிச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, பேக் சைடில் இப்படி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் பேக் சைடில் இப்படி மடிச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இங்கே இப்படி இருக்கும், பின்னாடி இப்படி இருக்கும். ஸோ இப்போ இப்படி இருக்குது. ஸோ இப்போ இது என்ன பண்ணணுன்னா அப்படி அப்சைட் டவுனாக, அதாவது இப்படி இருக்கிறத இப்படி அப்சைட் டவுனாக திருப்பிக்கணும். அதாவது இப்படி திருப்பிக்கணும். பாருங்கள், இப்படி அப்சைட் டவுனாக திருப்பிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா
இங்கே வந்து உங்களுக்கு 2 பகுதிகள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து இது மாதிரி கிடைக்கும், செகண்ட் வந்து இது மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா இங்கே வந்து இங்கே இருக்கிறத இங்கே இருக்குல்ல, இதை வந்து இப்படி ட்ரையாங்கிளாக மடிச்சிடணும். அதாவது இங்கே பாருங்கள், பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி கிடைக்கும், பேக்கில் எக்ஸஸாக இது மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் பண்ண மாதிரியே இங்கே வந்து இந்த ரெண்டுமே இங்கே பாருங்கள், இங்கே வந்து இங்கே இருக்கிற ரெண்டுமே எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேக்கில் வந்து இப்படி மடிச்சிடணும். அதாவது ஸோ இப்படி மடிச்சிடணும், உங்களுக்கு இப்படி கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் மடிச்சிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு இப்படி இருக்கும், பேக் வர்டில் எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் வர்டில் எப்படி இருக்கும், ரெண்டுமே தடுத்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இதை வந்து இப்படி மடிக்கணும், கொஞ்சம் பாதியாக. ஓகே, ஸோ பாருங்க, பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அதாவது இப்படி நேராக இருந்துச்சு, அதை வந்து நீங்கள் இப்படி மடிக்கணும். இப்படி நேராக இருந்ததை இப்படி கீழே மடிக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இதை வந்து இன்னும் லிட்டில் பிட் கொஞ்சம் இது படிக்கணும். நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து இதை வந்து இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா இப்போது ஏற்கனவே ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சு, கீழே வந்து ஃபுல்லாக இப்படி இருந்துச்சு. இப்போ அதை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு மேலே இப்படி ஏற்றி இப்படி பண்ணிக்கிறீங்க. ஓகே, இங்கே பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் அடியில் இப்படி மடிச்சுக்கிறீங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இதை வந்து அப்படியே இதை இப்படி இருக்கிறத ஃப்ரண்ட்டாக வச்சுருக்கீங்க. இப்போ அப்படியே இதை வந்து ஃப்ரண்ட்டோட மாற்றிடுங்க. ஓகே, இது வந்து இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து அந்த ஸ்டெப்பில் பண்ண மாதிரி ஃபுல்லாக மடிக்கக்கூடாது. இதை வந்து பாதியாக, இதோ பார்ஷியலாக இது வரைக்கும் மடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கி மடிச்சுக்கணும். ஸோ மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி மடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும், இதாவது நீங்கள் இந்த பின்னாடி இருக்கிறதோடையே சேர்த்து இது மாதிரி இப்படி மடிச்சிடணும். இந்த மாதிரி மேலே நீட்டிகிட்டு இருக்கிறத கீழே இறக்கி கரெக்டாக சேர்த்து மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இந்த பர்ஸுக்கு உங்களுக்கு வந்து க்ளூ, டேப், சிசர்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் பேப்பர் மட்டும் போகிறோம், அதுவும் உங்கள் சைஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நடுவில் வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உள்ளே மணி, காயின்ஸ் அது மாதிரி போட்டு சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம பர்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பர்ஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து
இந்த மாதிரி சிம்பிளான ஆரிகேமி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ வந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவை மேபி அடுத்த வாரம் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.